சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அதுக்கு நான் உதாரணம். சிவனை கும்பிட்டா காசு கிடைக்காது சார், வீடு கிடைக்காது சார், காரு கிடைக்காது சார், எதுவும் கிடைக்காது, உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், மனசுல மன தைரியம் கிடைக்கும். அந்த கை வேற கை அல்ல, அண்ணாமலையாருடைய கை, காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வருடைய கை. அந்த கையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. அவன் கூப்பிடணும். யார் வரணும், யாருடைய காசுல இந்த ஃபேன் ஓடணும், யாருடைய காசுல அந்த செங்கல் வரணும், யாருடைய காசுல அந்த கல் வரணும்னு அவன் முடியும். தமிழ்நாட்டில் 4 ஊர் முக்கியம். ஒரு ஊரில் அம்மாவுக்குத்தான் மரியாதை, ராஜ மரியாதை. எங்க மதுரை ராஜாத்தி யாரு? மீனாட்சி மகாராணி. போய் பாருங்க அவளை. நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம், வேணுங்கிறத கொடுத்துடுவான். ஏம்மா 3 மாச குழந்தைக்கு தாய் கேட்டா பால் கொடுக்குறா? ஏம்மா வேலைக்கு பால் கொடுக்குறாளா இல்லையா? இவளுக்கே இப்படி இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. மீனாட்சி முதல் வழிபாடு யாருக்கு? மீனாட்சிக்கு. சொக்கலிங்க பெருமான் கேட்பாரு ஐயரை, என்ன ஐயரை அங்கே பூஜை ஆயிடுச்சா? ஆகிட்டே இருக்கு. அப்போ நமக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும்.